என் பேர் பரமேஷ். நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன், சிதம்பரத்துலேருந்து. ஸ்டாட்டிஸ்டிக் இன்ஸ்பெக்டர் எடுத்திருக்கேன். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம், நான் என்ட்ரி எக்ஸாம் எழுதினேன். அதில் தான் இப்போ இந்த செலக்ட் ஆகிருக்கேன். அது மல்டிபிள் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் மொத்தம் சொல்லணும்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி எக்ஸாம் நடக்கும். அதில் நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே பேப்பர் எழுதுனா அதில் தான் செலக்ட் ஆகிருக்கேன். இப்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் எக்கனாமிக்ஸ் 3 பேர் எழுதலாம். ஆமாம், ஜிஎஸ் பேப்பர் இருக்குது. ஜிஎஸ் பேப்பர் நார்மலாக நம்ம குரூப் 2 குரூப் 4 மாதிரி இருக்கும். தனியாக சப்ஜெக்ட் பேப்பரும் எழுதணும். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் பேப்பர் 10 யூனிட்ஸ் இருக்கும். இப்போ சிலபஸ் புதுசாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். போன வருஷம் வேறு சிலபஸ் இருந்தது, இந்த வருஷம் நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது இதுக்கப்புறம் கம்பைண்டாக நடக்கும். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 யூனிட் இருக்கும், அப்புறம் மேத்ஸில் 3 யூனிட், எக்கனாமிக்ஸில் 4 யூனிட் அப்படி வரும். நம்ம யூஜி பிஜியில் முடித்த சோர்ஸே போதும், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். யூஜியில் படித்த சோர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். இது ஒரு நீங்கள் தனியாக இதுக்குன்னு படிக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலாக குரூப் 2 குரூப் 4னு படிக்கும்போது சைட் பை சைடு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலே இது கிளியர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான். இது செகண்ட் அட்டம். போன வாட்டி நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணல, கொஞ்ச நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இப்போ நான் கண்டினியூ இதுலேயே ப்ரிப்பேர் பண்ணிருக்கனால இப்போ கிடைச்சிது. இந்த டைம் ஒரு 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன். சைட் பை சைட் நானும் குரூப் 4 படிச்சுட்டு இருந்தேன், குரூப் 4 குரூப் 2 படிச்சுட்டு இருந்தேன். எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் காமனாக படிச்சுட்டு இருக்கும்பொழுது இதுவும் ஜாயிண்டாக எழுதும்போது கிடச்சிச்சு. நான் 2 இயர்ஸாக படிச்சுட்டு இருக்கேன். ஆமாம், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். எக்ஸாம் ஹாலில் எதுவும் பெருசாக மிஸ்டேக் பண்ணல. ரெண்டுமே நடந்தது. அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் வந்து சிபிடி, ஜிஎஸ் பேப்பர் மொத்தம் அதில் 100 மார்க் வரும். இதில் வந்து 200 மார்க். அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் வந்து 200 மார்க் எடுத்துப்பாங்க. ஜிஎஸ்சில் 100 மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓவரால் 300 மார்க் வரும். ரெண்டுத்துலையும் சேர்த்து 240 கொஸ்டின் ஸ்கோர். 6 ஓவரால் 6. இந்த எக்ஸாம் விட்டுருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு விட்டுருக்காங்க. ஆனால் இந்த போஸ்டிங் வராது. இப்போ ஏஎஸ்ஐ விட்டுருக்காங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். கிவ் அப் பண்ணாமல் படிக்கணும், அவ்வளோதான்.